ஏற்கனவே மாடு இருந்துச்சு. கவர்மெண்ட் வந்து லோன் வாங்கி ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. வந்து மாதம் வந்து எவ்வளோ உங்களுக்கு ப்ராஃபிட் கையில் வருதுங்க அதை சொல்லுங்கள். லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 வருது. இது வந்துங்க ஏசிஏபிசின்னு சொல்லிட்டுங்க. இது வந்து ட்ரைனிங் வந்து நான் சேலத்தில் முடிச்சேங்க. அக்ரி கிளினிக் அண்ட் பிஸ்னஸ் சென்டர் ஸ்கீம் அப்படிம்பாங்க. இது வந்து சப்சிடி ஸ்கீம் தாங்க. இது வந்து 36% சப்சிடி வருங்க. இந்த சர்டிஃபிகேட்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 லட்சம் வரைக்கும் எந்த பேங்க்ல வேணா கொலட்டர் இல்லாத வாங்கிக்கலாங்க. எந்த பேங்க்னா அந்த கவர்மெண்ட்டுக்கு உள்ள வர பேங்க் எல்லாமே இதுக்கு சேருன்னு வச்சுக்கோங்களேன். மாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது குளுக்கோஸ் வேஸ்ட்டுங்க. சரிங்க. இது வந்து பீர் வேஸ்ட்டுங்க. அது வந்து குச்சி தேவனங்க. சைலேஜ் வந்து நம்மளால தீனை அறுக்க முடியல, சூப்பர் நைப்பர் அறுக்க முடியாதப்ப போடுறதுக்காக சைலேஜ் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க பேக்கப்புக்கு. அதுவாக வைக்கப்பில்லைங்க. இது வந்து கள்ளக்குடிங்கண்ணா, ஆட்டுகளுக்காகண்ணா. இது டெய்லி ஒரு ரோல் போடுவாங்கண்ணா, எல்லாத்துக்கும் சரியா போயிடும். அதுவாக வந்து சூப்பர் நைப்பர் தாங்கண்ணா. இது ஆட்டுக்கு மட்டும்? ஆமாங்கண்ணா. இது ஓட்ட ஆடு நல்லா கொழுன்னு வருங்கண்ணா. அண்ணா வணக்கம்ண்ணே. வணக்கங்கண்ணா. நல்லா இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்கிறேங்கண்ணா. நம்ம பேருங்கண்ணே? முத்துக்குமாருங்கண்ணா. என்ன ஊருங்க? குமரபாளையங்க, நம்பியூர் பக்கத்தில். சரிங்க. இப்போ நீங்கள் கவர்மெண்ட்ல வந்து லோன் வாங்கி ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க இல்லைங்களா? ஆமாங்க. ஸோ ஏற்கனவே மாடு இருந்துச்சு. கவர்மெண்ட் வந்து லோன் வாங்கி ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பட்டுப்புழுக்குமே ஷெட்டு கட்டிக்கிட்டு இருக்கீங்க. மல்பெரி ஷெட்டு போயிட்டு இருக்கு. ஆமாங்க. ஸோ அதை தாண்டி உங்களுக்கு இதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அது அனுபவம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு சில விஷயங்களை தேடி தேடி கற்றுவங்க சொல்லலாம், அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த உங்களை பற்றியும் உங்கள் ஃபார்ம் இன்டகிரேட்டட் ஃபார்ம் பற்றியும் இந்த காணொலி வந்து முழுமையாக பார்க்கணும்னு நீங்க படிச்சது என்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்து எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்கிறேங்க. எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்கீங்க? பிஎட் முடிச்சிருக்கேன். ஓகே. ஸோ படிச்சுட்டு தான் இப்போ இந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கீங்க? படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறங்க ஒரு 3 வருஷம் ஜாப் போயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டுங்க. ஓகே. இப்போ இதில் வந்து மாதம் வந்து எவ்வளோ உங்களுக்கு ப்ராஃபிட் கையில் வருதுங்க அதை சொல்லுங்கள். லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 வருது. லாஸ்ட் மந்த் 40,000 ஏறி இறங்குங்க. ஸோ எவ்வளோ ஃப்ளக்சுவேஷன் இருக்கும்? எவ்வளோ? ஒரு 5,000லேருந்து முன்ன பண்ண வருங்க. ஒரு 45 வந்து அதுக்கு முந்தின மாதம் 45 வந்தது. நேற்று மாதம் ஒரு 40. என்ன வகையான அனிமல் இருக்குது? எத்தனை அனிமல் வச்சுருக்கீங்க? கெச்சப் இருக்குங்க, அது போக எருமை இருக்கு. அப்புறம் இந்த சைடு பாத்தீங்கன்னா ஆடு இதெல்லாம் இருக்கு. ஆடு இருக்கு. அப்புறம் கோழி வந்து வெளியே மேயுது. ஸோ ஆடு வந்து என்ன வகையான ஆடுகள் வச்சிருக்கீங்க? ஆடு நாட்டு ரகம் தான் வச்சிருக்காங்கண்ணா. நம்ம கிட்ட இருந்துச்சு, அது கூட சேர்த்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குது. நாட்டு ரகம் இருக்கு. ஆமாம். ஸோ எத்தனை எருமை இருக்கு, எத்தனை ஹெச்எஃப் பசு மாடுகள் இருக்குங்க? எருமை பாத்தீங்கன்னா ஒரு 3 இருக்கு. சரிங்க. 6 இருந்தது, ஒரு 3 கொடுத்துட்டோம். அப்புறம் கெச்சப் பாத்தீங்கன்னா ஒரு 3 இருக்குது. ஜெர்சியில் பாத்தீங்கன்னா 2 இருக்குது. அது போக வந்து சிவாஜி ஹெச்எப் 1 இருக்கு. சிவாஜி ஹெச்எஃப் அது போக இருக்கு. ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் மாட்டுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். மொத்தம் இந்த இப்போ இருக்கிற மாட்டில் வந்து ஒரு நாளைக்கு உங்களுக்கு வருமானம் எவ்வளோ வருது? அது செலவு எல்லாம் போகாமல் டோட்டலாக எவ்வளோ வருது, அதில் எவ்வளோ செலவு போகுது அப்படின்னு சொல்லுங்க கொஞ்சம். ஒரு மாட்டிலையாண்ணா? ஒரு மாட்டில் இல்லை, டோட்டலாக டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு ஒரு 90 லிட்டர் பால் ஊற்றுறேங்க. 42 ரூபா 43 ரூபா ரேட்டுக்கு ஊற்றுறேன். அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு செலவு ஒரு 1600லேருந்து 700 போயிடும். செலவு போயிடும். செலவு போயிடும். மீதியெல்லாம் அப்படியே நிற்கும் பார்த்தீங்களா. எப்போ பார்த்தாலும் ஒரு நேரத்தை பில்லு அதுக்கு போயிடும் செலவுக்கு. காலையில் பில்லு வந்து நம்மளுக்கு மிச்சமாகும். ஈவினிங் பில்லு வர்றது அப்படியே செலவுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ டோட்டலாக ஒரு நாளைக்கு வந்து 3000 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வரும். 3000 சம்திங் வரும். 3000 சம்திங் வரும். ஸோ மந்த்லி வந்து ஒரு எல்லா செலவெல்லாம் போக ஒரு 40 ரூபா லாஸ்ட் மாதம் நின்றுச்சு அப்படின்னு சொல்றீங்க. இது வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது, கொஞ்சம் மாறும் இல்லைங்களா? கறவை குறையோ செனமாடு அதிகமாக அப்படியே குறைஞ்சிரும். அப்புறம் அது கண்ணு போடுற போது இதாயிரும். நம்ம பார்த்தா சர்க்குலேட்டாக தான் இருக்குது. எல்லாம் செனையாற மாதிரி இல்லைங்க. ஒன்று செனையானா ஒன்று கண்ணு போகிற மாதிரி ரொட்டீனாக தான் வச்சிருக்கோம். ஓகே. ஆனால் இப்போ நிறைய பேர் வந்து பண்ணைக்கு வந்து மாட்டு லோன் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு காலையில் ஈரோடு கருங்கு மாட்டு சந்தையிலுமே நம்ம ஒரு நேர்காணல் எடுத்தோம். அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா PMEGP லோன் வாங்கி தான் இப்போ ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சரி சரி. ஏற்கனவே ஒருத்தர் நாமக்கல்ல இருந்து ஒருத்தர் வீடியோ போட்டு அவருமே PMEGP லோன் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் நீங்கள் வாங்கியிருக்க லோன் வந்து பார்த்தீங்கன்னா வேற பேர் சொல்றீங்க. அதுக்கு ட்ரைனிங் எல்லாம் போகணும். 9 லட்சம் அதாவது 10 லட்சத்து வரைக்குமே எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அதை பற்றி ஒரு முழு காணொலி எப்படி சொல்லிருங்க? இது வந்துங்க ஏசிஏபிசின்னு சொல்லிட்டுங்க. இது வந்து ட்ரைனிங் வந்து நான் சேலத்தில் முடிச்சேங்க. அக்ரி கிளினிக் அண்ட் பிஸ்னஸ் சென்டர் ஸ்கீம் அப்படிம்பாங்க. இது வந்து சப்சிடி ஸ்கீம் தாங்க. இது வந்து 36% சப்சிடி வருங்க. இது வந்து நான் சப்சிடி நம்மளுக்கு எங்க இருந்து வரும்னா நபார்ட்ல இருந்து வருங்க. இந்த ட்ரைனிங் சர்டிஃபிகேட் வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்ல இருந்து தராங்க. ஹைதராபாத்ல இருந்து வருங்க.
இந்த சர்டிஃபிகேட்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 லட்சம் வரைக்கும் எந்த பேங்க்ல வேணா கொலட்டர் இல்லாத வாங்கிக்கலாங்க. எந்த பேங்க்னா இந்த கவர்மெண்ட்டுக்கு உள்ள வர பேங்க் எல்லாமே இதுக்கு சேருன்னு வச்சுக்கோங்களேன். SBI, கனரா, HDFC கூட பண்ணி தராங்க. இதுல வந்து லோன் ப்ராசஸ் கொஞ்சம் பெருசா இல்லைன்னு நம்ம எல்லாமே கவர்மெண்ட் போர்ட்டல் வழியா தான் போவோம். ஜன்சமத்துல நீங்க கரெக்டா பண்றீங்க, உங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் கரெக்டா இருந்துச்சுன்னா சீக்கிரமே வந்து சேங்ஷன் பண்ணிடுறாங்க. என் பேட்ச்ல முடிச்சிக்கல ஏகப்பட்ட பேர் எல்லாமே லோன் வாங்கிட்டாங்க. ஓகே, ஒரு பேட்சுக்கு எத்தனை பேர் நீங்க போனீங்க? சும்மா ஜஸ்ட் உங்க பேட்ச் மட்டும்? எங்க பேட்ச் ஒரு 45 சம்திங் இருந்தாங்க. எல்லாம் என்னென்ன ஊர்ல இருந்து வந்தாங்கன்னு? எல்லாமே நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்தாங்க. சேலம், அப்புறம் வந்து ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், இந்த மாதிரி வெவ்வேறு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்தாங்க. ஓகே, வந்தையில முக்கால்வாசி பேர் எல்லாமே லோன் வாங்கிட்டாங்க. எல்லாமே கான்டாக்ட் இருக்கீங்களா? எப்படிங்க? கான்டாக்ட் இருக்காங்க. கான்டாக்ட் இருக்குங்க. சரி, இப்போ எந்த ஏரியாவில் போயிட்டு நீங்க வந்து ட்ரைனிங் போனீங்க? நாங்க வந்து சேலம் போனோங்க. சேலம் இமைகல் ட்ரஸ்ட்னு சொல்லிட்டு அங்க போனோம். ஓகே, சரி. இப்போ எனக்கு இந்த மாதிரி லோன் வாங்கணும்னு சொல்லிட்டு ட்ரைனிங் எடுக்கணும், இதெல்லாம் யாரு ஃபர்ஸ்ட் நான் போய்ட்டு அப்ரோச் பண்றது? எப்படி நீங்க அப்ரோச் பண்ணீங்க? நான் வந்து எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னாரு, இந்த மாதிரி வந்து இமைகல் ட்ரஸ்ட் ஒன்று இருக்கு, அங்க வந்து இந்த ட்ரைனிங் நடத்துறாங்க. நான் வந்து பாட்னி படிச்சிருந்தங்காட்டி அவர் சொன்னாரு, நீங்க வந்து எலிஜிபிள் தான் நீங்க போலான்னு. பாட்னி படிச்சிருக்கோனுங்க, பாட்னி, வெட்டினரி, அக்ரி இந்த 3 படிச்சிருந்தா வந்து இதுக்கு எலிஜிபிளுங்க. டிகிரி ACABCக்கு இந்த டிகிரி வேணுங்க. இந்த டிகிரி இருந்ததுன்னா இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணிக்கலாங்க. 45 நாள் அங்கேயே தங்கி தான் ட்ரைனிங் எடுக்கணுங்க. எடுத்து முடிச்சுட்டு வந்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாசம் 1.5 மாசத்துலயே லோன் வாங்கிக்கலாங்க. 1.5 வாங்கிடலாம். சரிங்க, சரி. ஆனால் இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் வாங்கின லோன் அமௌண்ட் எவ்வளவு? இந்த லோன் அமௌண்ட் வந்து எப்படி உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க? அக்கௌண்ட்டில் வந்து ஒரேடியாக ஃபுல்லாக டெபாசிட் பண்ணிடுவாங்களா, இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவாங்களா? என்ன மெத்தடுங்க? நாங்கள் வந்து ஆரம்பத்தில் டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து 20 லட்சம் போட்டோங்க. 5 லட்சம் வந்து மார்ஜின் மணி, அதாவது கையிலேருந்து போட வேண்டிய காசுங்க. இது வந்து ஒவ்வொரு பிட்டாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தா மிஷினரிக்கு ரிலீஸ் பண்ணாங்க. நாம வந்து 25% கட்டணும் மார்ஜின் மணி போட்டாங்காட்டி. அந்த அமௌண்ட் வந்து நம்ம பேங்க்ல கட்டினோம்னா மீதி அமௌண்ட் வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதாவது டேரக்டா நம்ம கைக்கு வராதுங்க. உங்க வந்து நீங்க கொட்டேஷன் கொடுப்பீங்க, உங்களுக்கு எந்த கம்பெனி ஃபேவரா இருக்குதோ இல்லை அந்த மிஷின் நல்லா இருக்கு அப்படின்னா அதில் நீங்க கொட்டேஷன் வாங்கி அங்கே கொடுத்துருந்தீங்கன்னா அந்த கம்பெனியோட கொட்டேஷனுக்கு எவ்வளோ வேல்யூவோ அதை பார்த்துட்டு நம்ம 25% கட்டினோம்னா மீதி அவங்க ரிலீஸ் பண்ணி டேரெக்டாக வந்து டிடியே தந்துடுவாங்க. அந்த டிடி கொண்டு போய் நம்ம கொடுத்தோம்னா அங்கே மிஷின் எடுத்துட்டு வந்துடலாங்க. டிடி போனால் ஒரு 3 நாள் கழிச்சு எனக்கு மிஷின் டெலிவரி கொடுத்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செட்டுக்கு ரிலீஸ் பண்ணாங்க. செட்டுக்கு அப்படித்தான் நம்மளுக்கு வராது, யார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க அந்த இன்ஜினியருக்கு போவாங்க. அவங்க வந்து வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. மீதி காசு நம்ம கையிலேருந்து கொடுக்க வேண்டிய மார்ஜின் மணி கட்டினோம்னா உடனே அவங்க ரிலீஸ் பண்ணிடுவாங்க, மொத்தமாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இப்போ செட்டுக்கு ஒரு 5 லட்ச ரூபா நீங்கள் கோட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா 1 லட்ச ரூபா மார்ஜின் பண்ணினா நீங்க 1 லட்ச ரூபாய் வந்து பேங்க்ல கட்டினா 4 லட்ச ரூபாய் சேர்த்து 5 லட்சமா அவங்களுக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அவங்க வந்து வேலையை முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் கேபிட்டல் பர்ச்சேஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டாக்குமெண்ட் வைஸா போக வேண்டியதா இருக்கும். அதாவது ஒரு பாண்டு போட்டு இப்போ நான் உங்ககிட்ட வாங்குறேன்னா உங்க பேர்ல வந்து டாக்குமெண்ட் ரெடி பண்ணணும். நான் முத்துக்குமார் நான் வந்து உங்ககிட்ட வாங்குறேன், இந்த ரேட்டுக்கு வாங்குறேன், டாக்குமெண்ட் ரெடி பண்ணி அவங்க அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் கொடுத்துட்டோம்னா டிடி வந்து அவங்களுக்கு போயிருங்க. அதுக்கப்புறம் நம்ம மாட்டை பிடிச்சிட்டு வந்துக்கலாங்க. அட்வான்ஸ் பேமெண்ட் கொடுத்து இல்லைன்னா பிடிச்சிட்டு வந்துட்டோம்னா டிடி பண்ணோனையுமே அவங்களுக்கு கிளியர் ஆயிரும் வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போ மாடு வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியாபாரிகிட்ட தான் வாங்குவோம். ஸோ அந்த வியாபாரி அவருக்கு என்னென்ன வந்து ஒரு எலிஜிபிள் இருக்கணும்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் தான் வியாபாரி, நான் உங்களுக்கு மாடு வாங்கி கொடுக்கலாம், எனக்கு வந்து பணம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படி பண்ணலாமா? இல்லை இவர் வியாபாரிப்பா, இவர்கிட்ட இந்த டாக்குமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏதாவது டாக்குமெண்ட் ஏதாவது வச்சிருக்கணுமா? அது அப்படி இல்லைங்கண்ணா. இப்போ வந்து உங்க பேர் யுவராஜ் அப்படின்னு வைங்களேன். இப்போ அது வந்து வியாபாரி கிட்ட தான் வாங்கணுங்கிறது கிடையாதுங்க. இப்போ வந்து நான் வந்து இதெல்லாம் ஊருக்குள்ள வாங்கினா அவர் பேர்ல வந்து ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணேன். இது தாமரச்செல்வம் கிட்ட இருந்து வாங்கினேன் அப்படின்னா தாமரச்செல்வம் நம்பர் அவர் ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம டாக்குமெண்ட் அடிச்சிருவாங்க. என்ன பிரைஸ், எத்தனை மாடு அப்படின்னு அடிச்சிருவாங்க. என் பேரும் அதுல வந்துடும். கொடுக்குறவர் விற்றவர் வாங்குவார் 2 பேர்த்த பேர் வந்துருங்க. யார் விற்கிறாங்க யார் வாங்குறாங்கன்னு வரும், எவ்வளவு அமௌண்ட்னு வரும், அட்வான்ஸ் தொகை எவ்வளோன்னு வரும், கீழே வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் வருங்க. அது வந்து நான் வந்து 120 ரூபா பாண்டு பேப்பர் 200 ரூபாய் நினைக்கிறேன், 200 ரூபாய் பாண்டு பேப்பர் வாங்கி அடிச்சு வந்தாங்க. அதை கொண்டு போய் பேங்க்ல கொடுத்த கடைசியில வந்து அமௌண்ட் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் போய் மாட்டை பிடிச்சிட்டு வந்துட்டேங்க. யார் வேணா இருக்கலாம், வியாபாரி தான் இருக்கணுங்கிறது கிடையாது, தனி நபரா கூட இருக்கலாம். இப்போ 10 மாடு வாங்குறோம்னா 10 டாக்குமெண்ட் ரெடி பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இந்த ஃபார்ம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது ஒரு லாபகரமா நடக்கிற பண்ணையோ இல்ல லாஸ்ட்ல போற பண்ணையோ நேர்ல போய் பார்த்து அவங்க கிட்ட அனுபவங்கள் ஏதாவது சேகரிச்சிங்களா? அதை நான் லாஸ்ட்ல போற பண்ணை எதுவும் பார்க்கலைங்க. எங்கள் சின்ன மாமனார் வச்சிருக்கிறாரு. அவர் பண்ணை ஒரு 5 வருஷமா நல்லா தான் ரன் பண்ணிட்டு இருக்கிறாரு. கொரோனாக்கு அப்புறம் அவர் மாறினாரு. பண்ண போகிற கொரோனாக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் வச்சிருந்தாரு. கொரோனாக்கு அப்புறம் அது வந்து ஃபார்ம் பெருசு பண்ணிட்டாரு. அவர் ஃபுல் டைமாக ஃபார்ம் மட்டும்தான் பார்க்குறாரு. ஒரு 25 மாடு இருக்குங்க அவர்கிட்ட. டெய்லி ஒரு 100 லிட்டரோ 150 லிட்டரோ ஊத்துறாரு சம்திங். ஆனால் அவர்கிட்ட இருந்தது அவர் மூலியமா தான் நாங்கள் எல்லாமே வாங்கணும். இந்த செட்டு ஓர டிசைனு அது எப்படி போட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு. இப்போ இன்ஜினியர் கிட்ட ஒரு டிசைன் கேட்டோம்னா அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு, நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஏற்கனவே ஒரு பண்ணை வச்சுக்கினா அவங்க நிறைய அடிபட்டிருப்பாங்க. கொஞ்சம் இந்த பண்ணையில மாறினா நல்லா இருக்குன்னு சொல்லி அவருக்கு தெரியும். அந்த அனுபவத்து மூலியமா வந்து பண்ணை எப்படி போடலாம், எது ஈஸியா இருக்கும், எது செலவு கம்மியாகும், அந்த வேஸ்டா பார்த்தோம். அப்புறம் மாடு வாங்குறதுக்குமே அவரை கூட்டு போய் தான் வாங்கிட்டு வந்தாங்க மாடு. ஏன்னா அவர் நிறைய மாடு வச்சிருக்கிறாரு.
எனக்கு எங்ககிட்ட ஃபுல்லாக எருமை தான் இருந்தது, மாடே இல்லாமல் இருந்தது. அதனால வந்து அவரை கூட்டு போய் வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ நீங்கள் போட்டிருக்கிற இந்த ஷெட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக அகலமாக இருக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் காத்தோட்டமும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. நிறைய காத்து உள்ள வர மாதிரி தான் போட்டிருக்குங்க. பெருசா மறைக்கலிங்க. 2 சைடு வெயில் மட்டும் கவர் பண்ற மாதிரி மட்டும் தான் மறைச்சுங்க. ஃபுல்லா வென்டிலேஷன் இருக்க மாதிரி தான் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா மரம் பெருசா இருக்குதுங்க. நான் பக்கத்துல இருக்கிற மரத்தை முடிஞ்ச அளவுக்கு புடுங்காம தான் பண்ணவே போட்டேங்க. ஸோ மரத்தை காத்து கொஞ்சம் வருங்கிறதுக்காக. ஸோ காத்து வருமே கொஞ்சம் கூலிங், அந்த கூலிங் இருக்குங்க. ஸோ அதுக்காக மரத்தை போடுங்க. என்னதான் ஃபேன் போட்டாலும் அந்த ஹீட்டான காற்றை கொடுங்க. மரத்துல இருந்து வந்தா கொஞ்சம் கூலிங்கா இருக்குங்க. அதனால மரத்தை போடுங்களீங்க. சரிங்க. இப்போ இந்த ஷெட்டோட அகலம் எவ்வளவு வருதுங்க? 50க்கு 50ங்க. 50க்கு 50. மாட்டுக்கு வந்து தனியா பிரிச்சுட்டேங்க. இது வந்து 22க்கு 50 போட்டிருக்கிறேங்க. அந்த சைடு பாத்தீங்கன்னா ஆட்டுக்கு அப்படியே மொத்தமா விட்டுருக்குறேங்க. அதுல கொஞ்சம் மறைச்ச ஆடு கட்டிட்டு இந்த சைடு பூரா தீவனம், அந்த மிஷின் வைக்கிறதுக்கு கொஞ்சம் புழங்கறக்கான இடத்த விட்டுட்டுங்க. சரிங்க. இப்போ இந்த 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 பகுதி மட்டும் மாட்டுக்காக விட்டுருக்கீங்க? இதுல வந்து 20 கட்டுறக்கு விட்டுருக்குறேங்க. இப்போ கம்மியா தான் கட்டியிருக்குங்க. கம்மியா இருக்கிறங்காட்டி கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குன்னு சொல்லி ஏகமா கட்டியிருக்காங்க. மொத்தம் 30 கட்டுற அளவுக்கு போட்டுருக்குறேங்க. அந்த சைடு ஒரு பேட்ச் வருங்க. இந்த சைடு மட்டும் 20 கட்டுற மாதிரிங்க. 11 கட்டலாங்க. நெருக்கி கட்டினா 10 கட்டலாங்க ஃப்ரீயா. சரிங்க. இப்போ இந்த மாட்டுக்கு மட்டும் இந்த பேஸ் மட்டும் பேசலாம். இந்த இங்க இருக்கிற மாடுகளுக்கு மட்டும் இந்த ஷெட்டு மட்டும் எப்படி அமைச்சிருக்கீங்க? தரை வந்து எப்படி சாய்வா இருக்கிற மாதிரி இருக்கு, கோமி வந்து சேகரிக்கிறதுக்கான ஒரு பேஸ் வச்சிருக்கீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கழுவுறதுக்கு ஈஸியா இருக்கிறக்காண்டி இப்படி போட்டேங்க. காடி வந்து ஏன் ஆப்போசிட் போட்டோம்னா நேருக்கு நேர் மூஞ்சி பாக்குற மாதிரி இருந்ததுன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு முட்டுங்க, இல்ல அடிக்கிற போற மாதிரி இருக்கும். அதனால வந்து ஆப்போசிட் தெளிப்பு போட்டேங்க. இப்படி போறங்காட்டி என்ன யூஸ்னா, கழுவி விட்டா 2 வந்து ஒரே கலெக்டிங் லைன் வந்து ஒன்னா வச்சிருக்காங்க. யூரின் ஆட்டும் செட்டுக்குள்ள ஒரு தண்ணி ஆட்டும் கலெக்டிங் லைன் ஒன்னா போங்க. யூரின் மட்டும் அந்த ட்ரம்ல ஓடிக்கிறதுக்கு வச்சிருவாங்க. செட்டுக்குள்ள வரும்போது அந்த பைப் எடுத்து கீழே ஓட்டனா அந்த தண்ணி உள்ள கீழே போயிருங்க. அப்புறம் யூரின் 2 மண்டாலும் ஒரே லைனா போயிரும் பாத்துக்கீங்களா. சாணி தள்ளுவண்டி வச்சிருக்கீங்க, அதுல வலிச்சு வெளியே கொண்டு போய் அங்க நின்றுட்டு இருக்காதான் தள்ளுவண்டினா. ஓகே. அதுல வயிச்சு கொட்டி வெளியில கொண்டு குப்பை கொட்டிடுங்க. இது பகல் மட்டும் தான் இதுல கட்டியிருப்பாங்க வெயிலுக்காக. நைட் ஃபுல்லா ஃப்ரீயா வெளியே கட்டிடுவாங்க. காத்தோட்டமா வெளியே இருக்கட்டும். பால் கறக்கிறது எல்லாமே மில்கிங் மிஷின்ங்களா எப்படிங்க? மில்கிங் மிஷின். மில்கிங் மிஷின். ஓகே. பொதுவாக பால் கறக்கிற இயந்திரத்தில் வந்து பால் கறந்த மாட்டு வந்து மடிநோய் வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி அதை நீங்க நான் வந்து ஃபேஸ் பண்ணி மிஷின் வாங்கிட்டு வந்து புதுசுலிங்க ஒரே அந்த மாட்டுக்கு தான் போட்டேங்க. இவங்களுக்கு இந்த மாட்டுக்கு தான் போட்டேங்க. போட்டனைக்கே மடி நோவுங்க. போட்டேன் அடுத்த நாளே எனக்கு மடி நோவு. ஏன், என்ன காரணம்? அது காரணம் வந்து வேறங்க. அப்போ வந்து செட்டு வேலை செஞ்சுட்டு வந்து மண்ணெல்லாம் கொட்டிருந்துங்க. மண்ணு தரையில தான் கட்டியிருந்தேன். அது வந்து இன்ஃபெக்ட் வந்து மண்ணுல இருந்து வந்திருக்க மாட்டிருக்குது. எனக்கு என்னன்னு தோணிருச்சுன்னா, மிஷின் இன்னைக்கு தான் மாட்டணும், உடனே மடி நோவு வந்துருச்சுன்னு சொல்லி பயத்துல ஒரு 20 நாள் மிஷினை கையிலேயே தொல்லிங்க. அப்புறம் மாமா சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அது வந்து வேற நாளதான் வந்திருக்கு, மிஷின்னால வந்திருக்காது, நல்லா போட்டு கறக்கறேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்து இப்ப பழகிட்டு இப்ப எல்லாமே எருமையில இருந்து எல்லாமே மிஷின் தாங்க. எருமைக்கு மிஷின்? எருமைக்கு மிஷின் தாங்க. இந்த ஒண்ணு மட்டும் நிக்காதுங்க. இது கொஞ்சம் குறுமுங்க, பாலும் கொஞ்சம் வத்திருச்சுங்களா, கொஞ்சம் முத்தக்கரையானங்காட்டி பழக்க முடியலைங்க. மத்த எல்லாமே மிஷின் தாங்க. கையில கறக்கறது இல்லைங்க. எருமைக்கு அந்த மிஷின் மில்கிங் மிஷின் தாங்குதுங்களா? தாங்குதுங்க. பெரும்பாலுமே எருமைக்கு வந்து மில்கிங் மிஷின் போட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. போட மாட்டாங்க இல்லைங்கன்னா, போட்டா நிக்காதுன்னு சொல்லி அதுக்காக மாட்ட மாட்டாங்க. மேக்ஸிமம் எங்க பார்த்தாலும் எருமை வந்து மிஷின்ல கறக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னீங்கன்னா, வச்சோன்னே பயங்கரமா வீசுங்க, நிக்காது, குதிக்கு பயந்துக்கு. அப்புறம் எவ்வளவு நேரம் மிஷின் ஒன்னாலும் பாலே வராதுங்க. ஸ்டார்டிங் இது அப்படித்தான் பண்ணிச்சுங்க. அந்த லாஸ்ட்ல இருக்கிறத கையிலேயே கறக்க முடியலைங்க. காம்பு ரொம்ப கெட்டி, அது வாங்க நெருமிங்க. இதெல்லாம் நம்ம கிட்ட இருந்தது பூக்காம்பு. அது வாங்குச்சுங்க, காம்பு கொஞ்சம் வைகாம்ப போச்சுங்க. கறக்கவே முடியல பால். ஒரு வாரம் சிரமப்பட்டு கறந்தங்க. அதுக்கப்புறம் மிஷினை மாட்டோம் முதலாளிக்கு அது கம்மன் நின்றுச்சுங்க. இது கொஞ்சம் போராட்டங்க, கையெல்லாம் அடிச்சு உடச்சு கொஞ்சம் பிரச்சனை பண்ணிச்சு. இது சுத்தமாவே நிக்கலிங்கண்ணா. போட்டோம்னா என்ன பண்ணுது, பயத்துல பாலை பூரா அடக்கிக்குதுங்க. வரவே இல்லை. ஒரு வாரம் ட்ரை பண்ணா அப்புறம் ஏன் ரிஸ்க் எடுத்துன்னு விட்டுட்டுங்க. ஒண்ணுதான் சொல்லிட்டு இவங்களாம் நாட்டு எருமைகளா எப்படி? இது நாட்டு எருமைங்கண்ணா. இது இதனுடைய புள்ளதான். இவங்களாம் வீட்டுல இருக்கிறாங்களா? ஆமாண்ணா. அது வந்து ஜாபர் பாடின்னு சொன்னாங்க. கொஞ்சம் அது கிராஸ் ஆட்டு இருக்குதுங்க. சரிங்க. ஸோ இங்கே யூரின் வந்து கலெக்ஷன் பண்ணுறதா சொன்னீங்க. ஆமாம். அதை எப்படி சேல்ஸ் பண்ணுறீங்கண்ணே? அது வந்து இப்போ நம்ம ஏரியாவில் பெருசாக யூரின் கலெக்ட் பண்ணி விற்கிற அளவுக்கு பண்ணை இல்லைங்க. நம்ம ஒரு பண்ணைக்குங்காட்டி ஒரு ஆர்டர் சொன்னாங்கன்னா பிடிச்சி வைப்பேங்க. 1 லிட்டர் ஒரு 3 ரூபாய்ன்னு விற்றுருவாங்க. 1 லிட்டருக்கு 3 ரூபாய்க்கு விற்றுருவாங்க. எனக்கு கிடைக்காதுங்க டிமாண்ட். நான் ஒன்று இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால அவர் வந்து யூஸ் பண்ணி பார்த்தாரு. களைக்கொலிக்கு இது கூட உப்பு போட்டு அடிச்சாரு, ஓரளவுக்கு கேட்டுச்சுங்க. அதனால வந்து ரெகுலராக எடுத்துப்பாரு. அப்புறம் வந்து வாழை வச்சிருக்கிறாரு. அவர் சொன்னாருன்னா 1000 லிட்டர் டம்மை வச்சு நப்பி வைப்பேன். இல்லைன்னா கம்மியா சொன்னாருன்னா 200 லிட்டர் ட்ரம் இருக்குது, அதுல புடிச்சு வச்சிருவாங்க. வந்து எடுத்துட்டு போயிருவாரு. ஒரு 2-3 பேர் வாங்குறாங்க, அவ்வளவுதாங்க. பெருசா இல்ல. 1 லிட்டர் 3 ரூபான்னு கொடுத்துருக்கீங்க. அவங்களும் வந்து இங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. இங்க எடுத்து போயிருவாங்க. ஓகே. இது நல்ல பிசினஸா இருக்கு. நல்லா பாலை கூட அது பாத்தீங்கன்னா நல்லா ப்ராஃபிட்டா தான் இருக்குங்க. ஆனா அந்த அளவுக்கு கான்டாக்ட் இல்ல. நிறைய எடுத்தாங்கன்னா பரவாயில்ல, நல்லா லாபத்துல போகும். இது தேவைப்பட்டா நம்ம இங்க மசால் பில்லு போடுறதுக்கு, தென்னை மரத்துக்கு போடுறதுக்கு நம்ம மோட்டர் போட்டு வெளியே எடுத்து விட்டுருவோங்க. அடிக்கடி விட மாட்டாங்க. ஒரு மாசத்துக்கு ஒரு டைம் 2 டைம் விடுவோம். மிச்ச மழை பூரா குப்பையிலேயே விட்டுருவோங்க. குப்பை கொஞ்சம் ஹாட்டா இருக்குன்னு விட்டுருவோம்.
சரிங்க சரிங்க. ஆனால் இப்போ நம்ம கோமியம் வந்து இந்த மாதிரி ட்ரம்மில் வந்து சேமிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கோமியம் இப்படி தான் சேகரிக்கிறீங்க இல்லைங்களா? ஆமாம் ஆமாங்கண்ணா. இப்போ ஃபார்ம்லேருந்து டேரெக்டாக வந்து இந்த பழுப்பு மூலயமா அங்கேருந்து வந்துகிட்டு இருக்கு. வந்துடுங்க. இது யூரின் வந்து கலெக்ட் பண்ணுற போது இது பைப் இப்படி வச்சிருவாங்க. சரிங்க. யூரின் வந்து நமக்கு தேவையில்லை அப்படின்னா அதை எடுத்து கீழே விட்டோம்னா இது ஒரு குப்பைக்கு போயிருங்க. இப்படி கீழே விட்டுருவாங்க. அவ்வளோதாங்க. அங்கிருந்து வந்துருங்க. ஓரளவுக்கு லென்த்தாக வரங்காட்டி அதே கொஞ்சம் ஃபில்டர் ஆகிட்டே வருங்க. பூசெல்லாம் பெருசாக சேராதுங்க. சரிங்க சரிங்க. ஆனால் இப்போ ஷெட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆமாங்க. இப்போ மாடர்ன் எடுத்துட்டோம்னா தண்ணி குடிக்கணும், தீவனம் சாப்பிடணும். ஸோ அதுதான் கான்செப்ட் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் பெரும்பான்மையான ஷெட்டு இருக்கும். அதை தாண்டி ஃப்ரீ ரேஞ்ச் ஃபார்ம். ஸோ அது வேற கான்செப்ட்டில் போயிடும். இப்போ நீங்கள் இந்த கான்செப்ட்டில் என்ன வச்சிருக்கீங்க? நாங்கள் வந்து முதல்ல என்ன பிளான் பண்ணோம்னா உள்ளே தண்ணி வைக்கலாம் தான் பிளான் பண்ணுங்க. நம்ம தீன் போடும்போது என்ன வந்து தீனை வலிச்சு உள்ளே போட்டு இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னு சொன்னார். அதனால தண்ணி வந்து டப்பா வச்சு கொடுத்துருவாங்க தண்ணி. ஸோ இந்த டப்பா தான் 60 லிட்டர் பிடிக்குங்க. தவிடு காட்டிட்டு அதில் வச்சிருவாங்க. மத்தியானம் வரைக்கும் டப்பால தண்ணி இருக்கும். அது குடிச்சு முடிச்சுட்டு இல்லை கமுத்து விட்டுருச்சுன்னா அப்புறம் எடுத்து வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் சாயந்தரம் காட்டுவேன். இதுல தீன் போறது பாத்தீங்கன்னா இது கிளீன் பண்ணி கழுவி விடுற மாதிரி வச்சிருக்கிறேங்க. அங்கிருந்து கழுவி விட்டு இங்க ஒரு ஓஸ் வச்சிருக்கிறேங்க. இந்த ஓஸ் வழியா எல்லாமே வெளியே வந்துரு. இது வந்து வாரம் ஒருக்கா சுத்தமா கிளீன் பண்ணிடுவாங்க. இந்த ஓஸ் வழியா தண்ணி வெளியே வந்துருங்க. எல்லா பண்ணையிலையும் தனித்தனியே பிரிச்சிருக்கங்க. ரொம்ப லென்த்தா இருந்தா தண்ணி நிறைய செலவான்னு கம்மியா கழுவி விட்டாவே போதுங்க. இந்த ஓஸ் வழியா வெளியே வந்துருங்க. பண்ண சுத்தமாயிருக்கு. இல்லைன்னு வைங்களா அந்த கொஞ்சம் கொஞ்சம் கழிவிட தீன் கடந்துட்டே இருக்கும். அது குட்டு சேரும்போது அடி உரம் மக்கவாசம் அடிச்சு தீன் சரியா எடுக்காது. இதுல தீன் வேஸ்டேஜ் கம்மியாதுன்னு வைங்களேன். வைக்கல் போட்டா மட்டும் கொஞ்சம் இறக்குங்க. அரசு தீனெல்லாம் போட்டா வெளியே சிந்தாதுங்க. தொட்டி ஓரளவுக்கு ஆழமா தான் இருக்குதுங்க. மாமா முதல்ல ஓரளவுக்கு ஆழமுக்கு வரைக்கும் நல்லதுனாரு. அதாவது தாடை உரையாதுங்க. அளவும் பார்த்தா அளவா இருக்கு. அந்த அளவு கரெக்டா சொன்னாரு. அளந்துதான் வச்சிருக்குங்க. தீனு வெளியே சிந்தாதுங்க. அந்த அளவுக்கு இருக்கு. இந்த சைடு ஹைட்டா வச்சோன்னா எடுத்து இப்படி இறைக்காதுங்க. இறைச்சாரு உள்ள வந்துடும். மேக்ஸிமம் இப்படி இறக்கிறது வாய்ப்பு இருக்குங்க. இந்த சைடு இறக்காது, உள்ளுக்கடை இறக்காது. இப்படி வலிச்சு இப்படித்தான் இறக்குங்க. அதனால இதை கொஞ்சம் ஹைட்டா வச்சு இதை கொஞ்சம் கம்மியா வச்சிருக்குங்க. ஓகே. இந்த தொட்டிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சமதளமா இல்லாம கொஞ்சம் தீன் வந்து கொஞ்சோண்டு இருந்தாலும் கீழே வந்துருவீங்களேன். இப்படி போட்டாலும் இது கீழே எல்லாமே சென்டரா வந்து நிக்குங்க. வாயில் எடுத்துங்கிறதுக்கு ஈஸியா இருக்குங்க. முதல்ல அந்த பண்ணதான் முதல் போட்டேங்க. ஃபர்ஸ்ட் போட்டு அதுல டெஸ்ட் பார்த்தேங்க. அது கொஞ்சம் சரியில்லைங்க. அதுல தீன் மூளையே நிக்குதுங்க. அதுக்கப்புறம் எல்லாமே இதே டைப்ல பண்ணிட்டேங்க. ஸோ இந்த மாதிரி சாய்வா பண்ணுவாங்க. அப்புறம் கம்பி பார்த்தா ஒரு 4 அடிக்கு ஒரு கம்பி கட்டுறதுக்கு தனித்தனி இதுலயே பதிச்சுட்டேங்க. ஒரு மாடுக்கு 4 அடி இருந்தா போதுங்க. இப்போ லென்த் வந்து 11 அடி. இந்த மாடெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா கரெக்டா இருக்குது. இன்னுமே பெருசா விட்டு பண்ண மாட்டேங்குது. இந்த மாடு பார்த்தா 12 அடி பக்கமா விட்டுருந்தா தான் இடம் கரெக்டா இருக்க மாட்டேங்குது. மற்ற மாடு 11 அடி இட்டா கரெக்டா இருக்குங்க அவருக்கு. சரிங்க. ஆனால் இப்போ மாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற அனிமல்ஸ் இப்போ இருக்கிற மாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு 40,000 ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாங்க. பட் ஆனால் அந்த 40,000 வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது. இது எல்லாத்துக்குமே தெரியும் மாடு வளர்க்குறவங்களுக்கு. ஆமாங்க. அதை தாண்டி இப்போ நம்மகிட்ட வந்து ஆடு இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க. ஸோ இந்த ஆடுகள் பற்றி சொல்லிடுங்க. எத்தனை ஆடுகள் வந்து இருக்கு, என்ன வகை ஆடுகள், இதுலேருந்து என்ன வருமானம் அப்படின்ற மாதிரி. இதில் வந்துங்கன்னா ஒரு நாட்டு வகையான ஆடு தான் ஃபுல்லாக வச்சிருக்கிறேங்க. நம்மளுக்கு முதல்ல நாட்டு ஆடு தான் இருந்ததுங்க. அதனால அதுலேயே கொஞ்சம் பெருசு பண்ணிட்டேங்க. இது வந்து வருமானம்னு பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு செலவு பண்ணுறதுல இதுக்கும் வைக்கிறேங்க. இந்த மாட்டுக்கு அரைக்கிற தீனு இதெல்லாமே வச்சிருவங்க. அது போக எக்ஸ்ட்ரா கள்ளக்குடிங்க. இந்த இன்கம் வந்து அதுல சேர்த்த மாட்டேங்க. இப்ப மாசம் ஒரு 40 ரூபாய்னா வந்து அது மாட்டு காசு மட்டும்தாங்க. இதுல இருக்கிறது 6 மாசத்துக்கு ஒரு காத்த ஒரு பேட்ச் விற்பாங்க. 6 மாசம் கழிச்சு விற்கிற போது இந்த இன்கம் வந்து அது கொடுத்தா ஏடாகுங்க. இது கள்ளக்குடி ஓட்டுருவாங்க. நைட்டு மட்டும் பசுத்தீன் வச்சிருவாங்க. காலையில வச்சா கொஞ்சம் கழிக்குங்க. அதனால காலையில ஃபுல்லா கள்ளக்குடிங்க. அப்புறம் வந்து கோதுமை வேற ஏதாவது அனிமல் ஃபீட் இருக்குதுங்க. அந்த கலப்பட தீவனம் அது வைப்பாங்க. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு கொஞ்சம் கட்டிக்குதுங்க. அந்த சைடு என்ன ஆடு? இந்த சைடு நம்ம முதல்ல வீட்டில் இருந்ததுங்க. அதுக்கப்புறம் செனையாடு இளங்குட்டிக்கு இருந்தால் இந்த சைடு விட்டு அடைச்சிக்குவாங்க. ஸோ எல்லாமே இங்கே இருக்கிற ஆடுகள்லாம் மோஸ்ட்லி ஒயிட்டாக இருக்காங்க. இவங்க ஏதாவது ப்ரீடு வருமா இல்லை எப்படி எனக்கு புரியல ஆக்சுவலி. இது நாட்டாடு தாங்க. இதில் இருக்கிற ஆடு எல்லாமே நம்ம கிட்ட இருந்து ப்ரீட் பண்ணங்காட்டி இந்த ஒரே ஆடு தான் இருக்குங்களா. அதனால மேக்ஸிமம் எல்லாமே ஒயிட் ஆயிருச்சுங்க. அந்த வாங்கினதுல மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பல விதமாக எல்லாமே கலந்துருக்கு. இதெல்லாம் அதெல்லாம் பார்த்தா கண்ணீரகம்னு சொல்லுவாங்க. அந்த கொஞ்சம் பிளாக் இருக்காதுங்களா? ஆமாங்க. அந்த கண்ணீரக கிராஸ் இருக்க மாட்டேங்குங்க. இதுக்கு எல்லாமே வெளியே வாங்கினதுங்க. ஓகே. ஸோ எல்லாமே இந்த ஃபார்முக்குள்ளே தான் இங்கே தான் இருப்பாங்க. ஆமாம். கடலை கொடி போடுறீங்க, மாட்டுக்கு போகிற தீவனம் கொஞ்சம் வைக்கிறீங்க. ஸோ அதை தாண்டி வந்து கிரீன் நேப்பியர், சூப்பர் நேப்பியர் அந்த மாதிரி வைப்பாங்க. வைக்கோல் ஏதாவது போடுறீங்களா? வைக்கோல் போடுறது இதுதான் இவங்க உள்ளே இருந்துக்குவாங்க. இங்கேயே இருந்துப்பாங்க. இந்த குட்டியை மட்டும் திறந்து விட்டுருவாங்க. வெளியே சுத்திட்டு இருக்குங்க. இந்த மாதிரி இளங்குட்டிகள்லாம் வெளியே விட்டுருவாங்க. அது பெருசா ஒன்றும் பண்ணாதுங்க. இது மத்தியானம் வரைக்கும் வெளியே சுத்துங்க. அப்புறம் பால் குடிக்கிறக்காக மத்தியானம் எடுத்து விடுவாங்க. அப்படி ஒரு 1 மணி நேரம் கழிச்சு வெளியே விட்டுருவாங்க. இந்த குட்டியெல்லாம் வெளியே சுத்தி பாத்தீங்களா, வயிறு நல்லா நம்பிக்கை. இதெல்லாம் அவங்க வெளியில் சுற்றிட்டு வந்தாங்க. ஆமாம். சரி சரி.
உங்களுக்கு ஃபீடிங் டைம்னு சொல்லிட்டு ஏதாவது இருக்குங்களா எப்படிங்க? ஃபீடிங் டைம்னு பார்த்தோன்னா காலையில் செட்டெல்லாம் கூட்டினோடனே ஒரு 9 மணிக்கு போட்டுருவாங்க. அப்புறம் ஒரு 11 மணிக்கு வந்து களைக்கொடி போடுவாங்க. அப்புறம் தண்ணி அப்படியே டப்பாவில் வச்சுருவாங்க, அந்த பக்கெட்ல இருக்குது. இப்படி கமுத்து விட்டுச்சுன்னா வந்து பார்த்து மறுபடியும் ஊற்றி வச்சுருவாங்க. அப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணிக்காட்ட இந்த கலப்பட தீவனம் பயிர் வகைகள்லாம் கலந்த ஒரு இருக்குதுங்க, அது வைப்பேங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நைட்டு தீன் அரைச்சிட்டு ஒரு 8 மணிக்காட்ட தீன் கொட்டிடுவாங்க. அப்புறம் காலையில் தாங்க. சரிங்க. இவங்க வந்து 6 மாதம் ஒரு டைம் விற்பீங்க? ஆமாம். ஏற்கனவே விற்றுருக்கீங்களா? ஏதாவது பேட்ச் விற்றுருக்கீங்க? இல்லைங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் பேட்சுங்க. இதில் வந்து இந்த பொட்டையாடுகள்லாம் விற்க மாட்டாங்க, கடாய் மட்டும் சேல்ஸ் பண்ணி இதில் ஒரு 15-16 கடாய் இருக்குங்க. கடாய் மட்டும் விற்றுருவாங்க. அதுக்கப்புறம் இந்த தாயாடுகள்லாம் வச்சிருவாங்க. இந்த சைடு ஒரு 2-3 தாயாடு இருக்குது, அந்த சைடு இருக்குதுங்க. கிடா குட்டி மட்டும்தான் சேல்ஸுங்க. அப்புறம் மூட்டு குட்டி எல்லாமே அப்படியே ஆடார கொட்டுறதுங்க. நம்ம கிட்ட இளங்குட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 8 குட்டி இருக்குது. 8ல் ஒரு 2 மூடு 6 கடாய் இருக்குங்க. அந்த 6ஐ வித்துட்டு மறுபடியும் இந்த 2 ஆடு பண்ணிக்குவாங்க. சரி, இதுதான் ஃபர்ஸ்ட் பேட்ச். எவ்வளோ ரேட் போகுன்னா அதை பற்றி ஏதாவது தெரியுமா? இல்லை, நான் வாங்கும்போது ஆவரேஜ் ஒரு 8.5க்கு வாங்கினேங்க. சும்மா அன்னைக்கு வேற ஒரு தெரிஞ்சால் வியாபாரி வந்தால் எவ்வளோ போகணும், ஒரு 10 ரூபாய்க்கு போகணாங்க. ஒரு 1.5 மாதம் மேலே ஆச்சுங்க இந்த பேட்ச் வாங்கி. சரிங்க சரிங்க. ஆடுமே ஒரு லாபத்தை கொடுக்கும்? லாபம். இப்போ மாதம் வந்து ஒரு குறிப்பிட்ட ப்ராஃபிட் வந்து வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ சின்னதாக கையில் ஒரு நோட் வச்சிருக்கீங்க, எல்லாமே கணக்கு போட்டு தான் செய்வீங்களா? எவ்வளோ இது வந்து பால் கணக்கு இதில் எழுதிக்கிறேங்க. சரிங்க. மற்ற பேலன்ஸ் ஷீட்டு இன்கம்மு, அந்த இன்கம்மு அதில் என்ன லாபம் வருங்க, அது இன்னொரு நோட்டு வீட்டில் வச்சிருக்கிறேங்க. இது வந்து டெய்லி மில்க் அந்த வே மிஷின் அங்கே இருக்குங்க. எடை போட்டோன்னே பார்த்தீங்கன்னா அது உடனே எழுதிடும். பால் கறந்து ஊத்துறும் போதே வந்து எடை போட்டு ஊற்றுவோங்க. சரிங்க. அப்போ தான் ஒவ்வொரு மாடு எவ்வளோ கறக்குது அப்படின்னு தெரியுங்க. அதுக்காக வே மிஷின் வாங்கிக்குது. ஒவ்வொரு மாட்டுக்குமே எல்லா மாட்டுக்குமே தனித்தனியாவே எடை போட்டு பாத்துருவாங்க, எவ்வளவு பால் கறக்குறாங்க, எவ்வளவு கறக்குது என்னன்னு தெரியுங்க. இன்னைக்கு மாடு திடீர்னு பால் குறைஞ்சதுன்னா எதனால குறைஞ்சதுன்னு தெரியும். நம்ம மொத்தமா எல்லாத்தையும் மிஷின்ல தான் கறப்பங்க. கறந்தாலும் ஒவ்வொன்றையும் தனியா அளந்துருவாங்க. அளந்தாத்தான் எது குறையுது எதனால குறையுதுன்னு பார்க்க முடியுங்க. நம்ம ஒன்னா ஒரு எல்லாத்தையும் மிஷின்ல கறந்துட்டோம்னா குவான்டிட்டி குறையுங்க, எதனால குறைஞ்சதுன்னு தெரியாது. வெயில்னால பாத்தீங்கன்னா சில சமயம் குறையும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மாடுக்கு சக்கரை சத்து கம்மியாகி குறைஞ்சது, அந்த மாதிரி தனியா கறந்தாத்தான் தெரியுங்க. பால் அளவு குறைஞ்சிட்டே வந்துன்னா அது ஏதோ ஒரு காரணம் இருக்கும். மத்தபடி தீன் திங்கிலின்னு நம்ம கண்டுபிடிச்சிருவோம், இருந்தாலும் சிலது தெரியாதுங்களே, அதனால தனியா கவனிக்க வேண்டி. ஓகே ஓகே. ஆனால் இப்போ மாடுகள் பற்றி பார்த்துட்டோம், ஸோ ஆடுகள் பற்றியுமே பார்த்துட்டோம். அடுத்தா இப்போ ஃபீடு. ஸோ இந்த நம்ம கிட்ட இருக்கிற அனிமலுக்கு என்னென்ன ஃபீடு கொடுக்குறீங்க? ஆடுக்கு என்ன கொடுக்குறீங்க, மாட்டுக்கு என்ன கொடுக்குறீங்க? மாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது குளுக்கோஸ் வேஸ்ட்டுங்க. சரிங்க. இது வந்து பீர் வேஸ்ட்டுங்க. அது வந்து குச்சி தீவனங்க. சைலேஜ் வந்து நம்மளால தீனை அறுக்க முடியல, சூப்பர் நைப்பர் அறுக்க முடியாதப்ப போடுறதுக்காக சைலேஜ் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க பேக்கப்புக்கு. அதுவாக வைக்கப்பில்லைங்க. அப்புறம் அவ்வளோதாங்க, இந்த 3 மட்டும்தான். ஸோ இது மட்டும் தான் போடுறோம். இப்போ நம்ம இந்த பீர் வேஸ்ட்டு, குளுக்கோஸ் வேஸ்ட்டு இதெல்லாம் மாட்டு கொடுக்கலாமா? நீங்கள் என்ன அளவு கொடுக்குறீங்க? எதுவும் பிரச்சனை எதுவும் வரலைங்களா? நான் வந்து கம்மியாக கொடுக்குறேங்க. ப்ரீடு மாடுக்கு போனீங்கன்னா இது செட் ஆகாது. இது கொஞ்சம் ஹீட் அதிகங்க, மாடு இழப்பு வாங்குறது ஸ்ட்ரெஸ் அதிகமாகுங்க. அதனால பெரிய மாடுகளுக்கு ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. ஃபார்ம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஒரு சின்ன மாடா வாங்குறாங்க, கிராஸ் மாடு அப்படின்னா அந்த மாடுக்கு செட் ஆகுங்க. ஏன்னா அந்த ப்ரீட் மாடுக்கு செலவு பண்ற அளவுக்கு இதுல செலவு பண்ணா ப்ராஃபிட் இருக்காதுங்க. அதனால இது செலவு கம்மியாகுங்க. நம்மளுக்கு ஸ்டார்டிங்ல வந்து ஒரு ப்ராஃபிட் நின்றுனா தான் தொழில் கொஞ்சம் ஸ்டாண்டர்டா பண்ண முடியும். நம்ம கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் ஆக வரைக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாங்க. இதுக்கு அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் பரவாயில்ல பெரிய மாடா மாத்திட்டோம் அப்படின்னா ஃபீட் முறை கண்டிப்பா மாத்திடுவாங்க. சரிங்க, ஓகே. ஸோ அதுக்கப்புறம் சாஃப் கட்டர் அங்கே வச்சிருக்கீங்க இல்லைங்களா? ஆமாங்க. சாஃப் கட்டர் இருக்கு, மில்கிங் மிஷினுமே இருக்குது. ஸோ இதெல்லாம் இப்போ நமக்கு பண்ணையில் இருக்க உபகரணங்கள். ஆமாங்க. ஓகே. ஆனால் இப்போ உங்க பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா சோளத்தட்டை வந்து போர் போட்டு வச்சிருக்கீங்க, அது எப்படி தயார் பண்றதுங்க? இது வந்து பாத்தீங்கன்னா காட்டுல வந்து பச்சையா அறுத்துருவாங்க. பச்சையா அறுத்துருவீங்க? எத்தனை நாள் பயிர் வரும்? 90 நாளுங்க. காட்டுல இப்ப மழை வேஞ்சா விடுவோங்க. அது மானாவாரி பயிர் தாங்க. இது காட்டுல விடுவோம், கலக்காய விட்டுட்டு அடுத்து வந்து சோளம் விதைப்பங்க. இப்ப ஆவணி எப்படி மழை வேஞ்சு விதைச்சிங்கன்னா ஒரு 3 மாசங்க. 3 மாசத்துக்கு அப்புறம் எல்லாம் கருது வருங்க. பெருசா கருது ஆகாதுங்க, ஒரு கொஞ்சம் தான் ஆகு மானாவாரியில வரங்காட்டி. அதுக்கப்புறம் வந்து அதை அறுத்து காய போட்டுருவாங்க. ஒரு 3 நாள் 4 நாள் காய விட்டுருவாங்க. காஞ்சதுக்கு அப்புறம் அதை கட்டினோம்னா அப்புறம் வண்டியில கொண்டு வந்து அடியை பற்ற உடைச்சு இப்படியே அமுத்திடுவாங்க. இது ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒண்ணுமே ஆகாதுங்க. மாடு ஏமா வச்சிட்டோம்னா போதுங்க. மாடு நல்லா சாப்பிடுவாங்களா இவங்க? சாப்பிட்றது நல்லா சாப்பிடுவாங்க, டெஸ்ட் நல்லா வருங்க. எங்க பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து வைக்கோல் தான் போர் போட்டு வைப்பாங்க. சரி சரிங்க. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தா தான் இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கும். ஆமாங்க, நிறைய சைடு பார்த்தீங்கன்னா தட்டு அதிகமா இருக்குங்க. இவங்க இந்த எல்லா மாடுமே வந்து சாப்பிட்டு பழகுவாங்க. இப்போ நான் கொண்டு போயிட்டு இதை கொடுத்தா என் மாடு இது வந்து எல்லாமே சாப்பிடுங்க. இது தட்டு கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கிறங்காட்டிங்க நீங்க புதுசா ஒண்ணுக்கு போட்டாலே அதுவே நல்லா கடிச்சு பழகிங்க. அதாவது பச்சையா அறக்குறோம். இப்போ நம்ம எப்படிங்க சாப்பாடு சாப்பிட்டே இருக்கிறோம், யாரா இருந்தாலும் பிரியாணி பிடிக்காதேன்னு இல்லை, ஓரளவுக்கு சாப்பிடுவாங்களா அந்த மாதிரி. இது மாடுகளுக்கெல்லாம் பிரியாணி மாதிரிங்க போட்டா அது நல்லா சாப்பிடுங்க. எதுவா இருந்தா சரிங்க. இப்போ நம்ம ரெகுலரா பழகின மாடு தான் சாப்பிடாதுன்னு இல்லைங்க. இப்போ அரசு இதெல்லாம் வச்சீங்கன்னா சில மாடெல்லாம் பழகினா தான் சாப்பிடும். இந்த தட்டெல்லாம் அப்படி இல்லைங்க, நீங்க எதுக்கு போட்டாலும் சாப்பிடுங்க. ஸோ இதுல வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? ஏதாவது செக் பண்ணீங்களா? பால் எப்படி இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றீங்க?
இதுல போட்டா பால் பெருசா இன்க்ரீஸ் ஆகாதுங்கண்ணா. நம்ம வந்து பழைய மெத்தேடு வச்சிருந்தங்காட்டி அது அப்படியே போட்டுங்க. ஃபார்ம் டைப்புக்கு வந்தப்ப இது பெருசா யூஸ் இல்லைங்க. எருமைக்கெல்லாம் இது போட்டு தான் நாங்க கறந்துட்டு இருந்தோம் முதல்ல. அதனால அதை வந்து நான் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுங்க. பாதி நம்மளுதுங்க, பாதி வாங்கினது. ஆனா பால் இன்க்ரீஸ் ஆகும்னா கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகாதுங்க. ஒரு மழை காலம் இல்ல கண்ணு போட்ட மாடுகளுக்கெல்லாம் இது போடலாங்க. கண்ணு போட்டோம்னா ஒரு வாரத்துக்கு போடுவாங்க. ஏன்னா பச்சை தீன் போட்டோம்னா உடனே வந்து பால் சொர ஏறி மடி நோய் வரும், அதெல்லாம் பிரச்சனை ஆகுங்க. அதனால இது தட்டு போட்டுக்குவாங்க ஒரு வாரம் வெறும் இந்த ஃபீட் மட்டும் தான் போடுவாங்க. பால் கண்டிப்பா ஃபேட்டஸ்னஸ் கூடுன்னு நினைக்கிறேன். நல்லா கூடுங்கண்ணா. அதனால இன்க்ரீஸ் ஆகுங்கண்ணா. அதனால என்ன பண்ணுவோம்னா ஒரு வேளை கலந்து அரைச்சிருவாங்கண்ணா. பச்சை தீன் கூட நைட்டு போடும்போது மட்டும் தட்டை கலந்து அரைச்சிருவாங்க. காலையில 2 வேளை பச்சையே போட்டுருவாங்க. காலையில முதல்ல தவிடு காட்டணும்னு வைக்கப்பில் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பச்சை தீன் அரைச்சி 2 வேளை வைப்பாங்க. அப்புறம் சாயந்தரம் பாத்தீங்கன்னா இந்த தட்டுமே நேப்பயிறு கலந்து வச்சிருவாங்க. சரி. ஆனா இப்போ அடுத்தா வந்து இன்னொரு பேல் வந்து வச்சிருக்கீங்க. இது என்னன்னு சொல்லிடுங்க. இது வந்து கள்ளக்குடிங்கண்ணா, ஆட்டுகளுக்காகண்ணா. இது டெய்லி ஒரு ரோல் போடுவாங்கண்ணா, எல்லாத்துக்கும் சரியா போயிடும். அதுவாக வந்து சூப்பர் நேப்பயிறு தாங்கண்ணா. இது ஆட்டுக்கு மட்டும்? ஆமாங்கண்ணா. இது போட்டா ஆடு நல்லா கொழுன்னு வருங்கண்ணா. இதுல வந்து புரோட்டீன் கண்டென்ட் அதிகமா இருக்குது. அதனால வந்து திங்கிறது நல்லா திங்கிங்க. தின்னதுன்னா ஆடு நல்லா கொழுன்னு வருங்க. நீங்க பச்சையே போட்டிருந்தீங்கன்னா ஆடு பீச்சிட்டு உடஞ்சு கிடக்குங்க. இது போட்டீங்கன்னா குட்டி நல்லா சைனிங்கா வருங்க. நல்லா கறி கொடுத்து நல்லா இருக்குங்க. இது நம்ம சொந்த காட்டுல வாங்கினீங்களா? இதுல வந்து 120 ரோல் இருக்குதுங்க. இதுல ஒரு 40 ரோல் நம்மளுதுங்க. மிச்சம் வந்து வாங்கினதுங்க. சரிங்க சார். மாட்டுக்கு போட்டாலுமே வந்து நல்லதுன்னு சொல்றாங்க. மாட்டுக்கு போட்டா நல்லதுங்கண்ணா. இது மாட்டுக்கு போட்டீங்கன்னாவே டெஸ்ட் எசனப்பெல்லாம் நல்லா சேர்ந்து வருங்கண்ணா. இது நல்லா இருக்குங்க. சரிங்க. ஆனா இப்போ பொதுவா வந்து ஒரு ஃபார்ம்ல எடுத்துக்கிட்டா கோழி வந்து வீட்டு தேவைக்காச்சும் 1-2 வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நம்மகிட்ட எத்தனை கோழிகள் இருக்கு? நம்ம கிட்ட தாய்க்கோழி 2 இருக்குங்க. இதை ஒண்ணு அங்க போகுதுங்க குஞ்சோட. ஆமா, நான் வந்த உடனே ஏஞ்சி போயிட்டாங்க. ஆமாங்க, அதை கண்டு பயந்துருச்சு. அப்புறம் மிச்சம் பாத்தீங்கன்னா ஒரு சாவல்ல ஒரு 6-7 இருக்குங்க. அது பெருசானே சாவலை கொடுத்துருங்க. தாய்க்கோழி மட்டும் இறக்கிக்குங்க. ப்ரீடிங்காக ஒரு சாவல் வச்சிருக்கிறேங்க. அங்க அந்த செட்டு கட்ட லைனா படுத்துருக்கு பாருங்க. சரிங்க. ஆனால் இப்போ நம்ம ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சாணி வந்து வழிச்சு தான் வந்து அந்த சாணி தள்ளுற மிஷினில் வண்டியில் போகிறதா சொல்லியிருக்கீங்க. எப்படி கையில் எடுப்பீங்களா இல்லை ஏதாவது அதுக்கு ஏதாவது உபகரணம் ஏதாவது வச்சுருக்கீங்க? அது மாமா தான் ஒரு ஐடியா கொடுத்தாருங்க. நான் வந்து இன்னொன்று வாங்குறதா இருந்துச்சுங்க. சரிங்க. அப்புறம் மாமா தான் இது வாங்கி கொடுத்தாரு. சொன்னாரா அந்த அன்னைக்கே வாங்கி கொடுத்தாரு. ஃபேனோட ரக்கிங்க பழைய இரும்பு கடையில் இருந்துச்சு. அதை வாங்கி 2ஆ கட் பண்ணிட்டேன். ஃபேனோட ரக்க? ஆமாங்க. 30 ரூபாய்ங்க இது. இது சாணி வலிக்கிறதுக்கு சூப்பரா இருக்குங்கண்ணா. எந்த சாணியா இருந்தாலும் கொலன்னு இருந்தாலும் தண்ணியாட்டு இருந்தாலும் வலிக்கிறதுக்கு ஜம்முன்னு இருக்குங்க. இது பாருங்க, ஒரு 6 மாசம் ஆச்சு. ஒரு துளி கூட சுத்தம் பாருங்க. மண்ணுக்குள்ள வலிச்சாலும் சுத்தமா வந்துருங்க. கிளியரா வலிச்சுக்கலாம். எல்லாம் நிறைய எடுத்து போட்டுக்கலாம். முதல் பனைமட்டை தான் வச்சிருந்தேங்க. பனைமட்டை வச்சு வலிச்சுட்டு இருந்தேன். பனைமட்டை வச்சுங்களா? பனை மரத்தினுடைய பட்டையை வச்சு தான் வலிச்சுட்டு இருந்தேங்க. அங்க இருக்குது, அது அப்புறமா காட்டுறேன். ஸோ இப்போ இதுக்கு மாறிட்டீங்க. இது கொஞ்சம் அதை விட நல்லா இருக்குங்கண்ணா. அது மழை வந்துட்டு என்ன ஆகுங்கன்னா பட்டை நனைஞ்சிருங்க. அதுல வந்து வலிக்க முடியாது. அதனால மழை பெஞ்சா மட்டும் அதுல வலிக்க முடியாதுங்க. அது நனைய சாணி நனைஞ்சா அந்த மாதிரி வரும் சொல்றீங்களா? இல்லைங்க, அந்த பட்டை நனைஞ்சிருங்கண்ணா. அதோட டெம்பர் கம்மியாயிரும். பட்டைங்கிற போது தண்ணியில ஊறிடுங்க. இந்த பட்டையில தான் வலிச்சுட்டு இருந்தேங்க ஃபர்ஸ்ட். இது என்ன ஆகுன்னா இப்படி எருமை முதிச்சா இது இப்படி ஆயிருங்க. அப்புறம் இது இப்ப கொஞ்சம் டெம்பரா இருக்குங்க. இந்த பட்டை கொஞ்சம் நல்லா இருக்குது, டெம்பரா இருக்குங்க. இது மழை பெஞ்சா என்ன ஆகுன்னா இப்படி வளையறக்க ஆரம்பிச்சிருங்க. வளையறக்க ஆரம்பிச்சிரு கொலகோலம் சாணி இருந்தா அதுல வலிக்க முடியாது. பனை மாட்டாது இல்லையா? இது பனை மரத்தினுடைய பட்டைங்க. இது வலிச்சாம இப்படி கொஞ்சம் கொஞ்சம் நிக்கிங்க அடிய. இப்படி கீழே உலகம் இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குங்க. அதனால வந்து நான் வந்து அந்த தகரத்துக்கு மாறிட்டு அது நல்லா இருக்குங்கண்ணா. சாணி வலிக்கிறது சூப்பரா இருக்கு. சரிங்கண்ணா. இப்போ நம்மகிட்ட இருக்கிற அனிமலுக்கு மொத்தம் எத்தனை ஏக்கர் வந்து சூப்பர் நேப்பியர் அதாவது கிரீன் ஃபீல்ட் போட்டிருக்கீங்க? ஆனா இப்போ ஒரு 1/2 ஏக்கருக்கு மேல போட்டுருக்காங்கண்ணா. புதுசா இப்போ ஒரு 1/2 ஏக்கரை நடவு பண்ணிக்கிறாங்கண்ணா. இப்போ நடவு ஆயிட்டு இருக்குங்கண்ணா. ஸோ 1/2 ஏக்கர் போட்டுருக்காங்க. 1/2 ஏக்கரை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பழைய பில்லுங்க. இப்போ ஒரு 1/2 ஏக்கரா போட்டுருக்காங்கண்ணா. அது வந்து பேட்சா போட்டுருக்காங்க. இன்னைக்கு கூட ஒரு பேட்ச் போட்டுருக்காங்க. அப்போ மொத்தம் வந்து 1 ஏக்கர் கணக்கு பண்றேன். 1 ஏக்கரா வருங்கண்ணா. ஸோ இதுதான் இப்போ கொடுத்துட்டு இருக்கு. சைலேஜ் எல்லாம் உங்களால் அறுக்க முடியல மட்டும் சைலேஜ் பேல் வாங்கி வச்சிருக்கீங்க. என்னால அறுக்க முடியல அப்படின்னா ஸ்டாக் வச்சிருக்காங்கண்ணா. ஸோ அதுக்காக மட்டும் போற மாதிரி எங்காச்சும் ஒரு சோழி வேற ஏதாவது போறோம் அப்படின்னா எடுத்து போட்டுக்கலாங்கண்ணா. சரிங்க. இப்போ தென்னங்கன்று நடுவில் வச்சிருக்கீங்க. இந்த தென்னங்கன்றுலாம் என்ன வகையான தென்னங்கன்று? இது எல்லாமே நம்ம கிட்ட இருக்கிற வெரைட்டி தாங்கண்ணா. எல்லாமே நாட்டு வெரைட்டிங்கண்ணா. அது வெளியே வாங்கினாங்கன்னா அதை சொல்ற வெரைட்டி அந்த மாதிரி கரெக்டா இருக்கிறதுல பியூரிட்டி வரது இல்லைங்க வெரைட்டில. அதனால இது ஓன் பிரீடு தாங்க. நம்ம பெரிய மரத்துல இருந்து நம்மளே எடுத்து போட்டுக்கிறதுங்கண்ணா. நம்ம ஒரு 6-7 வருஷமா போட்டு தோப்பு பண்ணிட்டுங்க. பண்ணல ஈல்டு பரவாயில்லைங்க. அதனால அந்த நல்ல மரமா பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க. ஓகே ஓகே. ஒரு பெரிய அரச மரம் இருக்கு இல்லைங்களா? அந்த அரச மரத்துக்கு அடியில தான் வந்து மாடு வந்து ஈவினிங் ஆனா கட்டுவீங்களா? 6 மணி ஆனா எல்லாம் அவுத்து வெளியே கட்டிடுவோங்க. லைனா கம்பி அடிச்சிருக்குங்க. இந்த மரத்துக்கு அடி தான் எல்லாம் கட்டிடுவாங்க. அந்த சைடு வேப்ப மரம் இருக்குது, இந்த சைடு அரச மரம் இருக்குங்க.
காத்து நல்லா இருக்குங்க, செட்டுக்குள்ள இருந்தா உப்பசமா இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே கட்டிடுவாங்க. ஃப்ரீயா மண்ணுக்குள்ள வந்துட்டாலும் அதுக்கு ஒரே ஜாலிங்க, ஒரே குதி போட்டு படுத்திருக்கும். நாள் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குன்னு வச்சுக்கோங்க. உள்ள என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா தான் ஃபீல் பண்ணுங்க. வெளியே கொஞ்சம் வளர்த்தியா தான் கட்டியிருக்குங்க, சுத்தி வர கொஞ்ச நேரம் குதிச்சுட்டு இருக்குங்க, அப்புறம் கம்முன்னு படுத்துக்குங்க. அப்புறம் வெளியே வந்துச்சுன்னா தீன் கொட்டுறதுக்கு பறி வச்சிருக்காங்க, பறியில கொட்டிடுவாங்க. சரிங்க. இந்த பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோன் வாங்கத்தை பற்றி பேசியிருக்கோம். நம்மகிட்ட எத்தனை அனிமல் இருக்கு, எவ்வளோ ப்ராஃபிட் வருது அதை பற்றியுமே பேசியிருக்கோம். என்ன ஃபீடிங் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டுமே நம்ம பார்த்தாச்சு. இப்போ எனக்கு ஏதாவது டவுட்டு, எனக்கு ஏதாவது லோன் வாங்கணும், அதை பற்றி ஏதாவது சஜஷன் ஏதாவது கொடுப்பீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கண்ணா, தரலாம். உங்கள் நம்பர் சொல்லிடுங்கண்ணே. 9999848484929260 9260. உங்கள் பேர்? நம்ம ஊர் நம்பியூர். முத்துக்குமார், நம்பியூர். சரிங்கண்ணா. ஓகே, நன்றிங்கண்ணா.